இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொல்றீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 13% ரிட்டர்ன் கொடுக்குது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போட்டோம்ப்பா நான் கோடீஸ்வரன் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னவங்க நான் யாருமே பார்த்ததில்ல. இன்னும் மிடில் கிளாஸ்லேயே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அது அவ்வளோ பண்ண சொல்றீங்க? குக்கரில் சாதத்தை வச்சிட வேண்டியது, வெந்திருக்கான்னு திறந்து விசில் வரதுக்கு முன்னாடியே பார்த்துட்டே இருந்தா அது எப்படி வேகும்? அது யூ ஹேவ் டு கிவ் டைம் டு த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ். ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக முடியாது, ஓவர் நைட்டில் உப்மா வேணால் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறீங்க டைம் கொடுக்கணும் எல்லாம் ஓகே. நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த ஏன் நிறைய மக்கள் பண்ணுறது இல்லை? அதுதான் நான் சொல்லுவேன். நிறைய இடத்துல இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரெயின் தேவை, ஸ்டொமக் தான் தேவை. எப்படி நம்ம எவ்வளோ பேசினாலுமே இன்னும் பீப்புளுக்கு அது ரொம்ப பிடிச்ச இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. காசை எங்கே போடுவீங்க ஃபஸ்ட்டுன்னு கேட்டால் எப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் எஃப்டி இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் பிகாஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் சூஸ் பீஸ் ஓவர் ப்ராஸ்பெரிட்டி. நிம்மதி வேணும்னு பார்க்குறாங்க. எஃப்டியில் போட்டால் இன்றைக்குமே கீழே போகாது. அதுவும் ஒரு மித்து. ஏன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறது இல்லை. தி பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எப்போ தெரியுமா வரும்? மார்க்கெட் பெரிய லெவலில் ஃபாலோ ஆகும்போது. 2008 யாராவது ஒருத்தவங்க எஸ்ஐ பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பர் ரிட்டர்ன்ஸ். 2013 யாராவது ஒருத்தவங்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரிட்டர்ன்ஸ். இப்போது எஸ்ஐபி வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆயிடலாமா சார்? எஸ்ஐபியை தொடர்ந்து பண்ணும்போது வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். சார், நீங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லா வீடியோலையுமே காமனாக சொல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் உங்கள் காசை போடுங்க, எஸ்ஐபி ஆரம்பிங்க, எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிங்களோ அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கோடீஸ்வரன் பாதையில் கொண்டு போய் விடும் அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் சொல்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 13% ரிட்டர்ன் கொடுக்குது, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் காசு போட்டால் கோடீஸ்வரன் வேணான்னு சொல்கிறீங்க. ரியலிஸ்டிக்காக இப்போ என்ன சுற்றி உள்ளவங்களை வச்சு தான் நான் பேச முடியும். ரியலிஸ்டிக்காக பார்த்துருக்கேனா அப்படின்னு கேட்டால் நான் யாருமே பார்த்ததில்லை. அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டோம்ப்பா நான் கோடீஸ்வரன் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னவங்க நான் யாருமே பார்த்ததில்லை. அதே மாதிரி 13% ரிட்டர்ன் கொடுக்குதுன்றீங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. அது மிடில் கிளாஸ் நிறைய பேர் பண்ணுறாங்கன்றீங்க. மிடில் கிளாஸ் நிறைய பேர் அந்த மிடில் கிளாஸ்ன்ற ஸ்டேட்டை தாண்டி அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை அப்பர் கிளாஸ் இந்த மாதிரி போனமா நான் பார்த்ததே இல்லை. இன்னும் மிடில் கிளாஸ்லேயே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சேஞ்ச் கொண்டு வருது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? எதுக்காக அது அவ்வளோ பண்ண சொல்றீங்க நீங்க? சார், உங்கள் சர்க்கிளில் நான் இருக்கேனா இல்லையா? இருக்கீங்க சார். என் போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பட் நான் காமன் பீப்புள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் காமன் பீப்புள் வர மாட்டீங்களா கேட்காதீங்க சார். நீங்களும் காமன் பீப்புள் தான் வருவீங்க. பட் சொல்கிறேன், ஆக்க பொறுத்த நமக்கு ஆற பொறுக்கலன்னா இப்படி. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, குக்கரில் சாதத்தை வச்சிட வேண்டியது, வெந்திருக்கான்னு திறந்து விசில் வரதுக்கு முன்னாடியே பார்த்துட்டே இருந்தா அது எப்படி வேகும்? அது யூ ஹேவ் டு கிவ் டைம் டு த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் இல்லையா? நீ குக்கரை திறந்து பார்த்தா அது வேகவே வேகாது. அது ஒரு டைம் கொடுத்தா அதுக்கப்புறமா தான் அது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சாதமோ இல்லை பருப்போ அது வேகும். இது மாதிரி நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் இருக்கிற ஆர்வம் தொடர்ந்து இருக்கிறது இல்லை முதலீட்டில். இப்போ எல்லாரும் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டு தி வின்னிங் ஹார்ஸ். இன்னைக்கு சில்வர், போன வருஷம் ஒரு 6 மாதம் முன்னாடி கோல்டு, ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஸ்மால் கேப், இதுக்கு முன்னாடி ஈக்விட்டி இல்லைன்னா டே ட்ரேடிங். இந்த மாதிரி ஒரு வின்னிங் ஹார்ஸை சேஸ் பண்ணி போயிட்டு இருந்தா யூ நெவர் கிரியேட் வெல்த் பிகாஸ் யூ ஆர் நாட் கிவிங் டைம் டு யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு இன்வெஸ்டிங் வெஹிக்கிள். இதுல நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அரைச்சமாவையே திருப்பி அரைக்கணும். ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியாது, ஓவர் நைட்ல உப்மா வேணா பண்ண முடியும். பேஷன்ஸ், டிசிப்ளின், ஃபோக்கஸ் வேணும். பொறுமை, நிதானம், இலக்கு வேணும். 1 கோடி சேர்க்கணும், 50 லட்சம் சேர்க்கணும், 20 லட்சம் சேர்க்கணும். கொஞ்ச நாள் 6 மாதம் 1 வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சில்வர் வாங்கலாமா? இன்னைக்கு ஒருத்தர் என்ன கேட்டார், ஒரு பெரிய டிவி சேனல்லேருந்து அந்த இன்டர்வியூ எடுப்பார் இருப்பியும். அவர் என்ன கேட்டார், சார் நான் ஒரு 3.5 லட்சம் டெபாசிட் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு நான் கோல்டில் போடலாமான்னு கேட்குறேன். அப்புறம் நான் சொன்னேன் அவருக்கு என்ன விளக்கத்தை சொன்னேன்னா, சில சமயத்தில் தக்காளி 200 ரூபா போகும், வெங்காயம் 200 ரூபா போகும். இப்போ தக்காளிலையும் வெங்காயத்துலையும் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஒன்று மேலே போயிடுச்சுன்னு இன்வெஸ்ட் பண்ணலாமா? இப்போ அதை நான் இதில் கம்பேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, ஒன்று விலை ஏறிச்சுங்கிறதுனால நம்ம போய் அதை செய்யக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி, எந்த ஒரு அசட் கிளாஸும் சரி, கோல்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், ஈக்விட்டியாக இருக்கட்டும், டைம் கொடுக்காம எதுவுமே பண்ண முடியாது. ஜிம்முக்கு போன உடனே லிஃப்ட் எடுத்த உடனே அடுத்த நாள் உடம்பு இழைச்சிருமா? ஆகாது இல்லை. யோகா டீச்சர்கிட்ட போய் கேட்டால் ஒரு வருஷமாவது ஆகுங்கிறாங்க. ஒரு மியூசிக் கிளாஸ் கற்றுக்கணும்னா ஒரு 3 வருஷமாவது ஆகுங்கிறாங்க. இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் ஏன் அது ஒரு விதிவிலக்கு? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்க பொறுத்த நமக்கு ஆற பொறுக்க தெரியணும். 10 வருஷம் முதலீடு பண்ண முடியலன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கமே பராம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆவரேஜாக கடைசி ஒரு 10 வருஷத்தில் நிஃப்டி சென்செக்ஸ் ஆயிருக்கு. நீங்கள் 85,000 இருக்கிற சென்செக்ஸ், 25,000 இருக்கிற நிஃப்டி 10 வருஷம் முன்னாடி என்னன்னு பாருங்க, அதுக்கு 10 வருஷம் முன்னாடி என்னன்னு பாருங்க. எவ்ரி 10 years நிஃப்டி இஸ் ஆக்சுவலி மேக்கிங் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்செக்ஸ். ஆவரேஜா 12 - 14, இன்ஃபேக்ட் லாஸ்ட் 10 years ரிட்டர்ன் இஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் 15%. ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் 15 - 18% ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ டைம் கொடுக்கலன்னா
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கமே வரக்கூடாதுங்கிறத என்னுடைய கருத்து. சார் இப்போ நீங்கள் சொல்கிறதுலலாம் பதிவார ஒரு விஷயம் என்னன்னா எஸ்ஐபி ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லிட்டே வரீங்க. பட் அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயத்துலேருந்து மக்கள் ஏன் வெளியே போகணும்? என்னோட கேள்வி தான். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க டைம் கொடுக்கணும் எல்லாம் ஓகே. நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த விட்டுட்டு ஏன் மக்கள் வெளியே போகணும்? அதை ஏன் விடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் நிறைய மக்கள் பண்ணுறதில்ல? கண்ணுக்கு தெரிகிற அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ், டெய்லி நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸால் அதை வால்டிலிட்டியை டைஜஸ்ட் பண்ண முடியல. அதுதான் நான் சொல்லுவேன், நிறைய இடத்துல இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரெயின் தேவை, ஸ்டொமக் தான் தேவை. நம்மளால் எவ்வளோ ரிஸ்க்கை டைஜஸ்ட் பண்ண முடியும், நம்மளால் எவ்வளோ வால்டிலிட்டியை டைஜஸ்ட் பண்ண முடியுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம சொல்லுவோம், எல்லா சைஸ் சட்டையும் எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. உங்கள் சைஸ் சட்டை என்னங்கிறத பார்த்துட்டு முதல்ல முதலீடு பண்ணணும். ஏன் பாதி பேர் விட்டுட்டு போகிறாங்கன்னா, கண்ணுக்கு தெரியறத பார்க்குறாங்க, கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் முதலீட்டுலேயும் சேவிங்ஸ்லேயும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அது? இப்போது வீட்டில் கரையான் அரிக்கும், கரையான் ஒரே நாளில் வீடை காலி பண்ணிட்டாது. கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் அரிச்சு வீடே காலி பண்ணிடும். அதுதான் இன்ஃப்ளேஷன். பணவீக்கங்கிறது அப்படி தான். உங்கள் பேக்கெட்டில் யாராவது ஒருத்தன் தெரியாமல் இல்லை தெரிஞ்சே திருடிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இன்ஃப்ளேஷன் இஸ் த தீஃப், இன்வெஸ்டிங் இஸ் த லாக்குன்னு நான் சொன்னேன். விச் மீன்ஸ் உங்கள் பேக்கெட்டில் 100 ரூபா பணம் இருக்குன்னா ஒரு 6 ரூபா வருஷம் எவனா ஒருத்தன் திருடிக்கிட்டே இருக்கான்னு. வாட் வி கால் இன் இன்ஃப்ளேஷன். அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை. மார்க்கெட் ஃபாலு, மார்க்கெட் ப்ராப்ளம், நியூஸு, ட்ரம்ப்பு, இதெல்லாம் ஈவெண்ட் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாம் நிறைய பேர் டைரக்டு அது இது ஹேண்ட் ஹோல்டிங் இல்லை. ஸோ எல்லாரும் ஹெட்லைன் நியூஸை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஹெட்லைன் நியூஸை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு முதலீட்டாளர் இருக்க மாட்டீங்க. சில்வர் வாங்குன்னு நான் சொல்லுவேன், ஒருத்தர் சில்வர் வீன்னு சொல்லுவான், இன்னொருத்தங்க வாங்குன்னுபாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அறிவை தலைவனாகவும் மனதை விளைக்கிறனாகவும் வச்சுக்கணும். அது நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணுறதில்ல. அதனால தான் they are quitting the powerful asset class of மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சார் இப்போ நம்ம எஸ்ஐபி பேசுகிறப்பே நடுவில் நீங்கள் ஒருத்தர் சொன்னீங்க, ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் இந்த மாதிரி எஃப்டியில் வச்சுருக்க காசை கூட்டு போய் கோல்டில் போடான்னு. எனக்கு என்ன, நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் சார். நானே உங்கள்கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், எஃப்டி ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இப்போ இருக்க காலகட்டத்தில்னு கேட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கும் நிறைய ரிப்ளை கொடுத்துருங்க. இப்போ எனக்கு என்னன்னா, எஃப்டி நம்ம எவ்வளோ பேசினாலுமே இன்னும் பீப்புளுக்கு அது ரொம்ப பிடிச்ச இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. காசை எங்கே போடுவீங்க ஃபஸ்ட்டுன்னு கேட்டால் எப்படின்னு தான் சொல்லுவாங்க. எஃப்டியில் என் பணத்தை போட்டு விட்டுறேன் அப்படிவாங்க. பட் அந்த எஃப்டியில் இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணுறது இல்லை, பட் டேக்ஸும் போகுது. ஆனாலும் ஏன் மக்கள் எஃப்டியை ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் சூஸ் பீஸ் ஓவர் ப்ராஸ்பெரிட்டி. நிம்மதி வேணும்னு பார்க்குறோம். எஃப்டியில் போட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் பணத்தை எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க, சேஃப்டி ஃபஸ்ட். எஃப்டி இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாரும் வச்சுக்கணும். 1 வருஷம் எமர்ஜென்சி ஃபண்டு, 6 மாதம் எமர்ஜென்சி ஃபண்டு, 3 மாதம் ஃபண்டு, இதெல்லாம் ஷார்ட் டேர்முக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இஸ் ஃபைன். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை போய் ஷார்ட் டேர்மில் விற்கிறதும், ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை போய் லாங் டேர்ம் அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ப்ராப்ளம். கோல்டுனா 1 வருஷத்தில் மேலே போய்டும். இதெல்லாம் ஒரு மித்து. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்னால் என்றைக்குமே கீழே போகாது, அதுவும் ஒரு மித்து. ஏன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறது இல்லை, நீங்கள் ரைட்டாக சொன்ன மாதிரி. ஸோ பாயிண்ட் என்னென்னா, எந்த அசெட் கிளாஸில் எவ்வளோ வச்சுக்கணும், வாட் வி கால் அன் அசெட் அலோகேஷன், விச் வி கான்ஸ்டன்ட்லி டெல் இன் ஆல் த வீடியோஸ். எல்லாமே நமக்கு தேவை. ஒரு தட்டில் சாம்பார், ரசம், மோர், கூட்டு, பொரியல்ங்கிற மாதிரி எல்லாமே நமக்கு தேவை. ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் ஆல்சோ நீடட். ஹவு மச் ஒன் நீடுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் ரிஸ்க் அப்பிடைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். பட் எஃப்டி இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். இன்றைக்கும் இந்தியாவில் 200 லட்சம் கோடி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் இருக்குது. ஸோ எஃப்டி இஸ் அ குட் ப்ராடக்ட் டு ஹோல்ட். பட் ஷார்ட் டேர்முக்கு நல்ல ப்ராடக்ட். 10 வருஷம் பணத்தை போய் எஃப்டியில் போடுறதுங்கிறது ஒரு முட்டாள்தான். சார் இப்போது கோவிட் வந்துச்சு, அந்த டைமில் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்திரிச்சிச்சு. அந்த டைமில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க மீண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது ஏன் சார்? மக்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சு. 6 மாதத்துலேயே என்ன ஆகிடுச்சுன்னா, கோவிடுங்கிறது ஒரு எக்ஸப்ஷனல் சினாரியோ. 100 வருஷத்தில் 1929 அந்த கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஒரு பெரிய ப்ராப்ளம்னு வச்சுங்களேன். பிப்ரவரி மார்ச் 2020 அந்த சமயத்தில் கோவிட் வந்தது. பட் மார்க்கெட்டு செப்டம்பர்லேயே உங்களுக்கு ரெக்கவர் ஆரம்பிச்சிருச்சு. ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே ரெக்கவர் ஆயிடுச்சு. யார் அந்த கோவிடுங்கிறது அவங்க திரும்பி லாஸு அப்படின்னு பார்த்து ஒரு மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த எமோஷன்ஸுக்கு முன்னாடி மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுனால கோவிட் ஒரு எக்ஸப்ஷனல் ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ தி பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எப்போ தெரியுமா வரும்? மார்க்கெட் பெரிய லெவலில் ஃபாலோ ஆகும்போது தான். 2008 யாராவது ஒருத்தவங்க எஸ்ஐவி பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பர் ரிட்டர்ன்ஸ். 2013 யாராவது ஒருத்தவங்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரிட்டர்ன்ஸ். 2020 யாராவது எஸ்ஐவி பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ். 2022 ஒரு ஃபால் இருந்தது, அந்த ஃபாலில் பண்ணியிருந்தாலும் யாராவது ரிட்டர்ன். ஸோ நீங்கள் ஒரு கடைசி 18 மாதமாக ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை. யாரெல்லாம் இன்னைக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகும்போது ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு 10 வருஷத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக
See, timing is not matter, but however, the entry in which you come and you will have a positive experience, and அவனா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறதுக்கும் ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு எமோஷனலி யூ வில் ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட் டு மேக் அன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே சார், இப்போது மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து ஹைலே தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஹையில் இருக்கும்போது உள்ளே போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஹைலே தானே இருக்குது, அப்போ அதை நினச்சி பயந்துக்கிட்டு நான் அங்கேயே உட்காந்தானா நான் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது இப்படின்னு நிறைய பேருக்கும் கேள்வி இருக்குது. இதுக்கு என்ன சார் பதில்? A growing child is always all time high தான். இப்போ நம்ம நிஃப்டிங்கிறது வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி 3 வயசில் கொஞ்சம் பெருசாகும், 5 வயசில் பெருசாகும், 10 வயசில் பெருசாகும், 18 வயசில் பெருசாகும், அதுக்கப்புறம் மெச்சூர் ஆகும், அதுக்கப்புறம் அடல்ட் ஆகும். ரொம்ப எக்கானமிங்கிறது வந்து ஒரு புவர் எக்கானமிலேருந்து இப்போ தான் ஒரு க்ரோயிங் எக்கானமியில் இருக்கோம் நம்ம. இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, சைனா, ஜப்பான், யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் எடுத்துங்க. ஆல்ரெடி சைனாவும் சொல்லியிருக்காங்க இங்கெல்லாம் டிக்ளைனிங் பாப்புலேஷன், மக்கள் தொகையே கம்மியாயிட்டே இருக்குது. என்ன வளர்ச்சி இருக்கும், மேக்ஸிமம் என்ன வளர்ச்சி இருக்க முடியும்? ஒரு ஜப்பானில் போய் இன்னைக்கு எல்லார்ட்டையும் பணம் இருக்குது, என்ன இன்னைக்கு ஒரு கார் ஒரு 10,000 கார் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா தான் இன்னொரு கார் வாங்குவாங்க. ஆனால் இங்கே கார் வாங்குறோடைய பாப்புலேஷனே எவ்வளோ இருக்குங்க, நிறைய பேர், எத்தனை பேருக்கு கார் இல்லை. ஸோ வளர்ச்சி எங்கே இருக்குது உங்களுக்கு? வளர்ச்சி இந்தியாவில் இருக்குது. ஸோ க்ரோயிங் சைல்டு எப்பயுமே என்ன ஆகும்னா எப்பயுமே ஆல் டைம் ஹையாக தான் இருக்கும். இந்தியா இஸ் ஆல்வேஸ் காஸ்ட்லியர். 2013 இன்னைக்கு 2026 நம்ம பேசிட்டு இருக்கோம். 13 வருஷமாவே காஸ்ட்லி தான். மிட் அண்ட் ஸ்மால் கேப் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது, அது வந்து ஒரு பெரிய டைம் கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு, விச் இஸ் குட் ஃபார் த மார்க்கெட். எப்பயுமே காஸ்ட்லியா தான் இருக்கும் இந்தியன் மார்க்கெட். பட் கிராஜுவல் ஃபேஸ்ல அதுக்கு தான் என்ன பண்ணிக்கணும், அசெட் அலோகேஷன் பண்ணிக்கணும். கொஞ்சம் மல்டி அசெட் வச்சுக்கணும், கொஞ்சம் நம்ம ஈக்குவல் நிஃப்டி 50 பற்றி பேசியிருக்கோம், அதில் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணிக்கலாம், கொஞ்சம் பாண்ட் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா டைவர்சிஃபை பண்ணி நம்ம அசெட் கிளாஸை வச்சுக்கிட்டோம்னா ஒரு அசெட் கிளாஸ் சீப்பராக இருக்கும்போது வாங்கணும். இப்போ சில பேர் கேட்குற கேள்வியே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். விலை வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையில் இருக்குது, இப்போ வாங்கலாமான்ட்டு. இப்போ ஒரு பொருள் விலை சீப்பாக இருக்கும்போது தானே நம்ம வாங்கணும். ஸோ சீப்பாக இருக்கும் ஒரு சட்டை 30% டிஸ்கவுண்ட், நம்ம ஒரு சட்டைக்கு பதில் 2 சட்டை வாங்குவோம். நீங்கள் வாங்கிட்டே இருங்க ஆஸ் யூஷுவல். டிஸ்கவுண்ட் ஆகும்போது இன்னும் நிறைய வாங்குங்க. சிம்பிள் கான்செப்ட். தக்காளி 100 ரூபாய், திடீர்னு 50 ரூபா வந்து 2 கிலோ வாங்குறோம்ல, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ அதிகமாக வாங்கிக்க வேண்டியதான். அப்போ தான் யூ கேன் ஆவரேஜ் அவுட் அண்ட் இந்த லாங் டேர்ம் தட் இட் வில் கிவ் யூ பெட்டர் ரிட்டர்ன்ஸுங்கிறது என்னுடைய வியூகேஷன். சார், இப்போது நீங்கள் நடுவில் அசெட் அலோகேஷன் ஒரு வார்த்தை சொன்னாலே கேட்குறேன். இப்போது நல்லா வெல்த் கிரியேட் பண்ண ஒரு இன்வெஸ்டர்கிட்ட பேசுகிறோன்னா ரிட்டர்ன்ஸை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுவார்னா பேச மாட்டாரு. இந்த மாதிரி அசெட் அலோகேஷன் பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. இது ஏன் சார்? ஏன்னா இப்போது மிடில் கிளாஸ் சைட் சேஸ் பண்ணுறது ரிட்டர்ன்ஸ், அசெட் அலோகேஷன் கிடையாது. பட் வெல்த் கிரியேட் பண்ண ஒருத்தர் வந்து அசெட் அலோகேஷன் தான் சேஸ் பண்ணுறாங்க, ரிட்டர்ன்ஸை கிடையாது. இது ஏன் இவ்வளோ பெரிய கான்ட்ராஸ்ட்டாக வருது? இந்த வெல்த்தை கிரியேட் பண்ணார் இல்லையா, அவருக்கு ரிஸ்க் நல்லா தெரியும். இந்த வெல்த்தை கிரியேட் பண்ணாத இந்த மிடில் கிளாஸ் லோயர் அண்ட் பீப்புள் ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணுவாங்க. எப்படியாவது எதையாவது கொஞ்சோண்டு போட்டு ஏதாவது பெரிய பணக்காரன் ஆயிடலாமா பார்க்குறாங்க. அப்படி ஆகவே முடியாதுங்கிறது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இட் இஸ் a fallacy to believe that making one investments can make you rich. No. எதுக்கு இருந்தாலும் கால அவகாசம் கொடுக்கணும். To come to the point which you asked, இந்த பெரிய இன்வெஸ்டர் நான் இழந்தால் எவ்வளோ இழக்க போகிறேங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு எடுத்துக்குவாங்க. எவ்வளோ மேலே போகுதுங்கிறத பார்க்க மாட்டாங்க. என்னால் இவ்வளோ தான் லூஸ் பண்ண முடியும், நான் எவ்வளோ நாள் வச்சுருப்பேன் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணிவிட்டு, சரி இதில் ஒரு அங்கமாக நம்ம எவ்வளோ போடலாம், எவ்வளோ மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத டவுன் சைட் ரிஸ்க்கை பார்ப்பாங்க முதல்ல. இந்த நம்ம ஒரு மிடில் கிளாஸு, நம்ம ஒரு ஆவரேஜ் தான், அவன் வாங்கிட்டானேன்னு நம்ம வாங்குறது. எப்படின்னா இதுதான் அந்த ஃபேஸ்புக்குடைய ஸ்டோரி. ஃபேஸ்புக்குடைய ஸ்டோரி என்ன நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, ஃபேஸ்புக் வளர்ச்சி அடைந்தது கடைசி ஒரு 20 வருஷமாக வளர்ச்சி அடைந்த காரணம் என்னென்னா, மற்றவன் என்ன பண்ணுறாங்கிறத பார்த்து தான் அவனுடைய ஸ்டோரியே. நீங்கள் வெளிநாடு போனி ஃபோட்டோ போட்டிங்கன்னு சொல்லி அவன் வெளிநாடு போயிட்டான், நம்மளும் போயிடணும். அவன் கார் வாங்கிட்டான், இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளும் கார் வாங்கிடணும். ஸோ உங்களுடைய அந்த பொறாமையை தூண்டுறதும், உங்களுடைய தூண்டுதல், மற்றவன் என்ன பண்ணுறான்ங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுறது தான் அந்த ஃபேஸ்புக்குடைய ஸ்டோரியே. நிறைய பேர் பண்ணுற அந்த மிடில் கிளாஸ் ப்ராப்ளம் என்னன்னா, இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், தனக்கு என்ன வேணுங்கிறத பார்க்கறது இல்லை, மற்றவன் என்ன பண்ணுறாங்கிறத பார்த்து அவங்க சொல்லிட்டாங்க இந்த ஸ்டாக் வாங்குறது, இவங்க பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறதுனால தான் பாதி தோல்விக்கு காரணம். இதை வந்து ஒரு மெச்சூர்டு இன்வெஸ்டர், ஒரு பணம் சேர்த்தவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க நமக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துட்டு சரியாக திட்டமிட்டுட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலமாக சரியாக பண்ணுவாங்கிறது என்னுடைய வியூ. சார், என்னோட லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ எப்படி கேட்ட மாதிரியே தான் சார். இப்போ என்னன்னா, நீங்கள் நிறைய வாட்டி சொன்னதுன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமியே க்ரோ ஆகும், பயங்கரமாக க்ரோ ஆகும், நம்மளோட கண்ட்ரி டெவலப் ஆகும், எல்லாமே சொல்லியிருக்கீங்க.
இந்தியன் சைடில் மெஜாரிட்டியாக பார்த்தோன்னா ஒரு நான் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ண முதல்ல அப்படின்னு கேட்டால் கோல்டில் தான் சொல்கிறாங்க. ஈக்விட்டி வேணாம் எனக்கு, கோல்டில் தான் வச்சுப்பேன். இந்தியன்ஸோட மென்டாலிட்டி இன்னுமே கோல்டு சைடே மட்டும்தான் இருக்குது. ஈக்விட்டி மார்க்கெட் சைடு அவ்வளோ வந்த மாதிரி தெரில. இதை பற்றி உங்களோட இது என்ன? அவேர்னஸ் இல்லை. ஓகே, சிம்பிள். ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸ் அண்ட் நான் ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியலங்கிறது என்னுடைய வியூ. திருப்பியும் சொல்கிறேன், கோல்டு வேணான்னு சொல்லவே இல்லை. பட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு பொருளை கன்சியூம் பண்ணுறீங்க, அந்த பொருளுடைய போயிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க. நீங்கள் கன்சியூம் பண்ணால் நீங்கள் கன்சியூமர், நீங்கள் முதலீடு பண்ணால் நீங்கள் இன்வெஸ்டர். ஸோ ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா, இல்லை கோல்டை மைன் பண்ணுறானே அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு என்னவா இருந்திருக்கும்? சூப்பராக இருந்தது ரிட்டர்ன்ஸ். கோல்டே இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குது, சில்வரே இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ தங்கமயில் ஜுவல்லரி, தனிஷ்க்கு, டைட்டன் வந்து ஒரு போர் ரிட்டர்ன்ஸ் தான் லாஸ்ட் 1-2 இயர்ஸ். பட் தனிஷ்க்கு நல்ல ரிட்டர்ன்ஸ். நிறைய சில்வர் மைனிங் கம்பெனிஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 1 இயர். நான் ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொன்னனே தவிர எதுவும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு ஸ்டாக்ஸோ எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸோ வாங்கக்கூடாது யாருமே. தே ஷுட் கன்சல்ட் தேர் ஃபினான்ஷியல் அட்வைசர் பிஃபோர் தே டேக் எனி ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ். பாயிண்ட் என்னன்னா, மாற்றி யோசிக்கணும், ஒரே மாதிரி யோசிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸ் அண்ட் நான் ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸை தெரிஞ்சுன்னா நம்ம வாழ்க்கையே ஈக்குவிட்டி தான். நீரின்றி அமையாத உலகங்கிற மாதிரி காலையில் எழுந்திரிச்சா பேஸ்ட்லேருந்து, சோப்புலேருந்து, நூடுல்ஸ்லேருந்து, ஸ்கூட்டிலேருந்து, பெட்ரோல்லேருந்து, டீசல்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோமே. இந்த யூடியூப் எங்கேருந்து வருது? இந்த யூடியூபுக்கு யார் கோல்டில் போட்டு அந்த யூடியூப்கார பணக்காரனா நாங்களா? இல்லையே. கோல்டுனால பணக்காரங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணி தான். பிஸ்னஸ்ங்கிறது என்னது? ஈக்குவிட்டி தான். ஸோ ஈக்குவிட்டி இஸ் அ ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸ். இதில் யூ கெட் அன் இன்கம். அந்த இன்கமில் தான் பழைய வெளியில் சொன்ன மாதிரி தான். இந்த ஜுவல்லரி விற்கிறவங்களுக்கு தெரியாது கோல்டு கண்டிப்பாக மேலே போகும், சில்வர் அப்படியே வச்சுக்க வேண்டியது தானே. விற்கவே வேணாம், அப்படியே கடையில் வச்சுன்னா அடுத்த வருஷம் 20% மேலே போகுது. 20% நம்ம பிஸ்னஸில் கூட வராது. அவங்க அதை பண்ணுறதில்ல. அவங்க அழகாக அதை செல் பண்ணிவிட்டு அந்த வர இன்கம் எடுத்து கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டு, கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கொஞ்சம் இது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு சைக்கிள், இதனால நம்மளுக்கு லாபம் வரும், அந்த லாபத்தை நம்ம பிரித்து முதலீடு பண்ணுங்கிற அந்த ஜுவல்லரிக்காரங்களுக்கு தெரியும். நம்மள மாதிரி நடுத்தர மக்களுக்கு அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. அதுதான் ரீசன்ங்கிறது என்னுடைய வியூ கேஷன். ஓகே சார், நான் கடைசியாக ஃபைனல் நோட்டாக என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போது எஸ்ஐபியை வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆயிடலாமா சார்? எஸ்ஐபியை தொடர்ந்து பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற நிலைமையோட 10 வருஷத்தில் நீங்கள் பெட்டராக இருப்பீங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையோட ஒரு 15 வருஷத்தில் 20 வருஷத்தில் பெட்டராக இருப்பீங்க. நம்ம வந்து சும்மா வீடியோ பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து நம்மளுக்கு வீடியோ பண்ணுறதே நம்மளுக்கு ஒர்க்காக இருந்ததுன்னா நான் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் பண்ணிவிடுவேன். நம்மளுடைய மெயின் பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும். We run a mutual fund business. We created, as on last year, we created 83 first time crorepathies. The finance outlook இதில் கூட வந்திருக்கு. மை ஒய்ஃப் இஸ் அ ஃபஸ்ட் டைம் crorepathy. நான் ஒரு சாதாரண எளிமையான மனிதர். நிறைய பேர் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்குலாம் தெரியும் நான் எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்லேருந்து வந்து இன்றைக்கி எந்த மாதிரி ஆயிருக்கேன்ட்டு. 20 வருஷம் முன்னாடியே ஒன்றும் பெருசாக இல்லை, 10 வருஷம் முன்னாடியே ஏதாவது சுமாராக இருந்தது. இன்றைக்கி 10 வருஷம் முன்னாடியோட இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். இன்வெஸ்டிங், சேவிங்ஸ் நம்மளுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும். crorepathy ஆவனா எஸ், ஒரு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் யூ கேன் பிகம் அ crorepathy. பட் அதை வச்சுட்டு இன்றைக்கி இருக்கிற நிலைமையோட நீங்கள் டெஃபினட்டாக பெட்டராக இருப்பீங்கிறது என்னுடைய வியூ. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷவ். தேங்க்யூ.